ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதை ஓவனில் கேக் வச்சுருந்தேன். வச்சுட்டு அப்படியே நாங்கள் ஒரு கோயிலுக்கு வருஷாபிஷேகத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் அண்ணியோட ஊர் தான் வாழவல்லான்னு. அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா குரு பூஜை மண்டல பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க போல். அதுக்குரிய திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக போகிற நேரம் சாமி மலையேறுனுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரம் நடந்துச்சு. அப்புறம் கரெக்டாக அந்த மதிய பூஜை நடந்து முடிஞ்சிருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்கும்போது அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு அம்மனுக்கும், ஒரு நாராயணசாமிக்கும், எல்லாத்துக்கும் முத்தாரம்மனுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ நாராயணன் மகாலட்சுமி வச்சுருந்தாங்களாம். அவ்வளோ அழகான அந்த இதில் நம்ம மெய் மறந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் தெரியுமா? அதே மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் கருப்பசாமி எல்லோரும் நின்னாங்களா, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஆனால் நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது. எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க நடக்கும். திருச்செந்தூருக்கு போனாலும் சரி, நாங்கள் போய்கிட்டு இருப்போம், அப்போது செம கூட்டமாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது கூட்டமே இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்கார்றோம், கூட்டமே இல்லாமல் காத்தாடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நல்ல சாப்பாடுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டிஷ் நல்லாவே இருந்துச்சு. பட்டாணி கூட்டு, அப்புறம் கோஸ் கூட்டு கிடையாது, அவியல் இருந்துச்சு. அவியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் அவியல் எங்கேயும் நான் எடுக்க மாட்டேன். இங்கே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் எல்லாமே கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேக்குரிய வீடியோ நாளைக்கு